கர்த்தருடைய நாள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் தோத்தரிப்போம். யோபேல் 3:16 ஆண்டவரே அங்கே பல தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி வருகிறார். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதரும். ஆனாலும் கர்த்தர் தம் ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருக்கிறார் என்றார். ஆக அரணானவரே சூத்திரம் என்று சொன்னால் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி சொல்லலாம். ஆகவே இந்த புதிய நாளில கர்த்தருடைய நாள் துன்மார்க்கருக்கு பயங்கரமான நாளாய் பாவத்திலே போகிற அத்தனை பேருக்கும் அது பயங்கரம். கர்த்தர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து கெர்ச்சிப்பார். காரணம் என்ன? இந்த பூமியில மக்கள் பாவத்திலேயும் அசுத்தத்திலேயும் இருக்கிறபடினாலே அவருடைய கெர்ச்சிப்பின் சத்தம் கேட்டு துன்மார்க்கர் பயந்து நடங்குவார். அவர் கெர்ச்சிப்பது சிங்கம் கெர்ச்சிப்பது போல இருக்கும். இந்த பூமியில தேவ தூதர்களை தேவன் அனுப்பி அப்படியாய் செய்தார். கர்த்தருடைய நாள் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு சந்தோஷமான நாளாய் இருக்கும். கர்த்தர் தம்முடைய நாளிலே தமது ஜனத்திற்கு அரணான கோட்டையாய் இருப்பார். பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கும் அவர் அரணாய் இருந்து பரிசுத்தவான்களின் சந்தோஷத்திலே நிலைத்திருக்கும் என்று சொல்லி நான் இந்த வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாய் நம்மையும் பரிசுத்தத்துக்கு நேராய் நீதிமான்களாய் வாழ கொடுப்போம். ஆமென்.